ஏன் இன்னைக்கு ரொம்ப சோர்வா பேசுறீங்க? என்ன ஆச்சு? வேலையில ஏதாவது பிரச்சனையா இல்ல உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? வேலையிலயும் கொஞ்சம் பிரச்சனை, உடம்புக்கும் முடியல. இவ்வளவு வருஷத்துல என்ன கஷ்டத்தையும் முடிச்சிட்டு ஊரோட வந்து செட்டில் ஆகணும்னு தோணுது இல்ல, ஆனா இப்ப வரலாமான்னு தோணுது. அப்புறம் என்னங்க, நீங்க முடிச்சிட்டு ஊரோட வந்துருங்க. இவ்வளவு வருஷம் கண்ணுக்கு எட்டாத தொலைவுல இருந்து கஷ்டப்பட்டு உங்க கடமைகள் எல்லாம் முடிச்சாச்சு. இனி நீங்க ஊருக்கு வர்றதுதான் நல்லது. இவ்வளவு வருஷம் நான் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு நமக்குன்னு என்ன மிச்சம் இருக்கு? இருக்க ஒரு வீடு மட்டும் இருக்கு. 3 பெண் பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல இடத்துல சீரும் சிறப்புமா கல்யாணமும் முடிச்சு கொடுத்தாச்சு. மருமகிட்ட எல்லாம் போய் கையேந்த முடியாதுமா? நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம பெண் பிள்ளைங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம நல்ல நிலையில இருந்தா தான் அவங்கள பார்க்க முடியும். ஊர்ல வந்து எனக்கு என்ன தொழில் பண்ண தெரியும்? ஏதாவது கடையில போய் நின்னா அன்னைக்கு உள்ள வைத்து பாட்டுக்கு தான் சரியா இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் இங்கேயே நின்று வேலை செஞ்சு நமக்குன்னு ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு அப்புறம் நான் கண்டிப்பா ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன். இத்தனை வருஷம் நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினீங்க. நீங்க வேலையில சேர்ந்து பணம் அனுப்பின அந்த மாசத்துல இருந்து எங்க எல்லாரோட தேவையும் போல உங்களுடைய தேவைக்காகவும் நான் ஒரு தொகையை சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாதந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சு வந்தேன். என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் இருந்தாலும் அதுவும் ஒரு தேவையா நினைச்சு நான் சேமிச்சு வச்சிருந்தேன். நமக்கு எவ்வளவோ பண பிரச்சனைகள் பிள்ளைங்களுடைய படிப்பு சமயத்துல கல்யாண சமயத்திலயும் வந்த போதும் எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிட்டீங்க. நான் அந்த பணத்தை எடுக்கல. இப்ப அந்த பணம் ஒரு பெரிய தொகையா சேர்ந்திருக்கு. அதை வச்சு நீங்க ஒரு தொழிலை பண்ணிட்டு நிம்மதியா ஊரோட வந்துருங்க. இத்தனை நாள் குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கரை சேர்த்தது உங்க பணத்தையே நான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பணமா தரேன். இவ்வளவு நல்ல நீங்க எனக்குன்னு வாங்கி தந்த நகைகளும் இருக்கு. அதனால நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க உழைப்பையும் பணத்தையும் நான் வீணாக்காம உங்களுக்கு தேவையான நேரத்துல கை கொடுக்கற மாதிரி தாங்க பண்ணிருக்கேன். தாய்மை நிலை அடைந்ததும் எந்தன் சந்தோஷங்களை உன்னில் முதல் கூறினேன். அன்பான கணவன் நீ என்னை முதல் குழந்தையாய் கொஞ்சம் முந்தன் வார்த்தைகள் எந்தன் எல்லா தேவைகள் அறிந்தாயே.